வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சோனு மூணு கதையை பார்க்க போகிறோம். சோனு மூணு 2 பேரும் 6ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இவங்களுக்கு எக்ஸாம். சோனுவுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே முழிக்கிறான். ஒன்றுமே தெரியலங்க. பக்கத்தில் மோனுக்கிட்ட கேட்குறான். ஆனால் மோனு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம் அப்படியே தூங்கிட்டான். மோனு சோனுக்கிட்ட சொல்கிறான், டேய் சோனு, ஏதாவது எழுது, அப்போ தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சோனு என்ன பண்ணுறான், எழுதுறான். ஒன்றும் முடியல. திருப்பி அவன் படுத்துட்டாங்க. சோனு தூங்குனதை பார்த்து அந்த கிளாஸ் டீச்சர் அவன்கிட்ட வந்து அவனை ரொம்ப திட்டினாங்க. ஏன்டா அப்படி தூங்குற, எக்ஸாம் எழுத மாட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டினாங்க அவனை. எக்ஸாம் டயத்தில் படிக்காமல் ஏன்டா தூங்குற அப்படின்னு சோனுக்கு ரொம்ப திட்டினாங்க உங்கள் அம்மா. ஆனால் மோனு நல்லா படித்தாங்க. அவனுக்கு அம்மா பாருங்கள், காஃபியெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. எக்ஸாமில் சோனு ஃபெயில் ஆகிட்டான். மோனு நல்ல மார்க்கில் பாஸ் பண்ணிட்டான். சோனு தானும் மோனு மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியம் வச்சான். அவங்க அம்மா கிட்ட சவால் விட்டான். நான் வந்து மோனுவை ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். அவங்க அம்மாவும் ஆச்சரியப்பட்டு அவனை பார்த்தாங்க. இந்த தடவை சோனு நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டான். ஆனால் மோனு தான் ஃபஸ்ட் ரேங்கு. ஆனால் வந்து சோனு ஒரு சவால் விட்டான். கண்டிப்பாக நான் வந்து உன்னை பீட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சபதம் பண்ணாங்க. இதை பார்த்து அந்த டீச்சருக்கு